ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? நைட்டு டின்னர் தான். இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு சாம்பார் வச்சு. ஸோ டின்னருக்கும் இதே தான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதே தான். கொஞ்சம் சேர்த்தியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தியே வச்சிட்ருக்கேன். இப்போல்லாம் பேபி வச்சுட்டு சாம்பார் வைக்கிறதே பிரியாணி வைக்கிற அளவுக்கு எனக்கு இருக்குது. ஏன்னா 5 மந்த் ஆச்சு. பேபி பக்கத்துலேயே இருக்கணும், அவங்கக்கிட்ட விளையாண்டே இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் கிச்சன் பக்கமே என்னால் வர முடியல. ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு சிம்பிளாக சாம்பார் வச்சு தோசை ஊற்றிக்கலான்ட்டு இருக்கேன். இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு காரணமே இந்த ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் தான். அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க, மரத்துலேருந்து காய்ச்சது அப்படின்னு. ஸோ அந்த முருங்கைக்காய் போட்டு தான் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் பண்ண போகிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இது டிஃபன் சாம்பாரும் இல்லை, இது ரைஸுக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். அந்த மாதிரி 2 in 1 சாம்பாராக நான் வச்சுட்டேன். எப்போவுமே சாம்பார் வைக்கும்போது காய் தனியாக பருப்பு தனியாக வேக போட்டேன்னா சூப்பராக காயும் வெந்து வந்துடும், பருப்பும் வெந்து வந்துடும். ரெண்டும் ஒன்றா குக்கரில் போட்டேன்னு வைங்க, கரைஞ்சி கூழ் மாதிரி ஆயிடும். அதுவும் இந்த முருங்கைக்காயெலாம் குச்சி குச்சியாக வந்துடும் மறு தடவை சூடு பண்ணும் போது. ஸோ அதனால் நான் இப்படி தான் வேக வைப்பேன். ஃப்ரிட்ஜில் வச்ச மாவெல்லாம் இன்றைக்கி காலி பண்ணிடணும்னு சொல்லி தான் சாம்பார் வச்சு தோசை ஊற்றினேன். என்னடா இது தோசைக்கல் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ண சுத்தமாக எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தவாவே சீசனிங் பண்ணால் அதுக்கப்புறம் தோசை வறுத்து ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற பேபி வச்சுட்டு தோசை பழக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். 2 தோசை மொறுன்னு அள்ளி ஊற்றின சாம்பாரோட நைட்டு டின்னர் சூப்பராக முடிஞ்சிருச்சு. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் கொடுத்துருங்க.